நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. செய்யும்போது அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பல ஆயத்துக்கள் ஆதாரமாக காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தப்லீக் ஜமாத்துடைய அடிப்படையான விஷயங்கள் இந்த விஷயங்கள். ஏன்னா இவங்க ஒரு சில ஆயத்துக்களே சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. இவங்களுக்கு சாதகமாக எது இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி சில ஆயத்தில் எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட சில வசனங்கள், குறிப்பிட்ட சில ஹதீஸ்கள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது நபியுடைய வேலை, நபி செஞ்ச வேலை, அல்ல நமக்கு கட்டளையிட்ட வேலை, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பிரச்சாரம் பண்ணும்போது அதற்கு பிரதானமாக 2 ஆயத்துக்கள் ஆதாரமாக காட்டுவாங்க. முதலாவது ஆல இம்ரானில் 104வது வசனத்தில் அதில் அல்லாஹ் சொல்கிறான், நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், அவங்க தான் வெற்றி பெற்றோர்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கட்டும், இவங்க தான் வெற்றி பெறணும் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே 3வது சூறாவில் 110வது வசனத்தில் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீங்க, இந்த குன்தும் ஹைர உம்மத் அப்படின்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லதை செய்ய ஏவறீங்க, நல்லதை ஏவறீங்க, தீயதை விட்டு விளக்குறீங்க. இந்த வசனம் ஆதாரமாக, இந்த வசனம் ஒரு பகுதி தான், இதை மட்டும் ஆதாரமாக காட்டுவாங்க. அந்த வசனத்துடைய முடிவு கூட இன்னும் அல்லாஹ்வின் மீது திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள், வேதத்தை உடையவர்களும் உங்களை போன்று நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர் நன்மையாகும், அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டவராகவும் இருக்கின்றனர், எனினும் அவர்களில் பலர் இறை கட்டளை மீறும் பாவிகளாக இருக்கின்றனர். இந்த வசனத்தை ஓதி காமிச்சு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். இல்யாஸ் மௌலானா கவலைப்பட்டு இந்த வேலையை தான் ஆரம்பித்தார் அப்படிங்கிற அடிப்படையில் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை இவங்க முறையாக தான் செய்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க செய்கிற வேலை, பிரதானமான வேலை தொழுகைக்கு மக்கள் அழைப்பு கொடுப்பது மட்டும்தான், வேறு எந்த வேலையும் செய்வது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்திலேருந்து ஷிர்க் இருக்குது. ஷிர்க் பெரிய பாவம், நிரந்தரமான நரகத்துக்கு வழிவகுக்கக்கூடிய பாவம். இந்த ஒரு பாவத்தை குறித்து இவங்களுக்கு போதுமான அறிவு இல்லை. போதுமான அறிவு இருந்தாலும் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்வது கிடையாது. ஏன்னு கேட்டால் இது உலமாக்களுடைய வேலை, இந்த மாதிரி விஷயங்களை, கருத்து வேறுபாடு விஷயங்களை நாம் தலையிடக்கூடாது இப்படிங்கிற மாதிரி மேலிடத்தில் உத்தரவு, டெல்லி நிஜாமுதீனுடைய உத்தரவு. அந்த உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்பட்டு ஷிர்க்கை பற்றி பேசுவது கிடையாது. சமுதாயத்தில் எவ்வளோ ஷிர்க்கு சர்வசாதாரணம் நடக்குது, ஷிர்க்கு வழிபாடாகவே நடக்குது. அப்போ இந்த மாதிரியான ஷிர்க்கை கண்டிக்கிறது கிடையாது. அதே மாதிரி பிதஅத் நடக்குது, பிதஅத்தை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அது வரதட்சணை இருக்குது, வட்டி இருக்குது, பெரும் பெரும் பாவங்கள் நிறைய இருக்குது. இதை குறித்து பெருமளவுக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய சபைகளில் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க, பகிரங்கமாக பேச மாட்டாங்க. பேசாமல் தொழுகைக்கு மட்டும் அழைக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்வாங்க. இதுதான் பிரதானம், தொழுகை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் வாதத்தை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நன்மைகளை செஞ்சால் தீமை தன்னை போல் விலகி போயிடும் இப்படிங்கிற லாஜிக்காக பேசுறது. லாஜிக்காக பேசுகிறத வச்சு என்ன நடக்கும்? அப்போ அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தீமை இது தீமைன்னு சொல்லி தெரிஞ்சாதானே அதில் விலக முடியும். தெரியலன்னா எப்படி விலகுவோம்? அப்போ இவங்க சொல்கிற பிரகாரம் நன்மையை செஞ்சால் மட்டும் போது தீமை விலகிடும் அப்படின்னா, அல்லாஹ் தீமைகளை குறித்து வசனம் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. விபச்சாரம் செய்யாதீங்க, திருடாதீங்க, அனாதையோட சொத்தை அபகரிக்காதீங்க, இந்த வட்டி வாங்காதீங்க, இந்த மாதிரி விஷயம் தீமைகளை குறித்து அல்லாஹ் சொல்ல வேண்டியதே இல்லை. வெறுமனே தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜுக்கு போங்க, பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையே சொல்லும் போது அதை நன்மையை செய்யும்போது தீமை போயிடும்ல இவங்க வாதத்தின் பிரகாரம். அப்போ குரானில் இது செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கா இல்லையா? இது ஏன் தப்லீக் சகோதரர்கள் இப்படி மாறிட்டாங்கன்னா, மேலிட உத்தரவு இதெல்லாம் இவங்களுக்கு சுயமாக சிந்திக்கிறது கிடையாது. மேலே இவங்க யார் நல்ல அமீர், இவர் உலமா, இவர் பெரிய கார்கூனு இப்படின்னு யாரை நினைக்கிறாங்களோ
அவங்க சில தத்துவங்களை சொல்லும்போது அந்த தத்துவங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை செய்யாதுங்கிற அடிப்பில் நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது கூடாது, இதை செய்ய அபு சுஃபியான் கூட என்ன சொல்கிறாங்க ஹெர்கல் மன்னர்கிட்ட, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, அல்லாஹ் மட்டும் தனித்தவனாக வழிபடுங்க, அல்லாஹ்வை வழிபடுங்கன்னு சொல்லல. இதையெல்லாம் விட்டுட்டு, இந்த சிலைகள் எல்லாம் விட்டுட்டு, முன்னோருடைய பேச்சையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வை மட்டும் தனித்தவனாக வழிபடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அப்படின்னா நன்மையையும் மக்களுக்கு வந்து சொல்லணும், நன்மையின் பக்கம் அழைப்பும் கொடுக்கணும். தீமை நடக்கும்போது இது தீமை, இந்த தீமையை செய்யக்கூடாது, இந்த தீமையை செஞ்சால் அல்லாஹ் வெறுக்கிறான், நரகத்துக்கு போயிடுவோம், இப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் அமைச்சிருக்கணும். ஆனால் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா தீமையை வந்து தடுக்க மாட்டாங்க. அது ஹிக்மத்து அப்படிங்கிற மாதிரி நன்மையை சொன்னால் மட்டும் போதும். அப்படிங்கும்போது இந்த நன்மையை வந்து செஞ்சுட்டு தொழுதுகிட்டு எத்தனையோ தப்லீகில் உள்ள வடநாட்டுக்காரங்க வந்து சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு இங்கேயும் இருக்கிறாங்க. வடநாட்டுக்காரர் ஏன்னு சொல்கிறேன்னா அவங்க வந்து போதை வஸ்துக்களை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பான்பராக யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சில பீடாக்களை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் தீமை விலகலை? முதல்ல தீமைன்னு சொல்லி விளங்கணும், விளங்குனாதான் விலக முடியுமே தவிர சும்மா வெறுமனை வந்து எப்படி வருவது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லும்போது பல இடங்கள் தீமையை வந்து தடுக்கிறானா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு தீமையை நடக்க கண்டால், ஒரு தீமை நடக்குது அங்கே அப்படி நன்மைக்கு அழைப்பு கொடுன்னு சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தீமையை நடக்க கண்டால் கையால் தடுங்க, இல்லை வாயால் தடுங்க, இல்லை மனசால் வந்து வெறுத்து ஒதுக்குங்க. ஹதீஸ் இருக்கா இல்லை? முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது, பல நூல்களில் இருக்குது. அப்போ தீமை நடக்கும்போது அங்கே போய் என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க கருத்து பிரகாரம் அங்கே ஒரு நன்மை தொழுவிக்கவங்கன்னு அழைப்பு கொடுக்கணும், ஏன்னா தீமை போயிருமே. அப்படி இல்லை, தீமை நடக்கிற நேரத்தில் தீமையை கண்டிக்கணும், நன்மையின் பக்கம் அழைப்பும் கொடுக்கணும். இது ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து நன்மையை மட்டும்தான் நாங்கள் வந்து அழைப்பு கொடுப்போம், நன்மைக்கு மட்டும் அழைப்பு கொடுப்போம், தீமையை கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இது குரானில் உள்ள விஷயமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பனி இஸ்ராயலை பற்றி சொல்லும்போது அந்த சனிக்கிழமையில் வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு நல்லா கட்டளையிடுறான். அப்போ அந்த மீன் பிடிக்கூடாது கட்டளையிடும்போது அந்த விஷயத்தை வந்து 7வது சூரா 163 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நாளில் வந்து மீனை பிடிக்கிறாங்க. மீனை பிடிக்கும்போது அந்த ஊரில் இருந்து சில நல்லடியார்கள் அறிவுரை சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக நாடி இருக்கிறான அந்த கூட்டத்தாருக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் அப்படி இன்னொரு சாரார் கேட்குறாங்க. ஒரு சாரார் வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சாரார் மீன் பிடிக்கிறாங்க, ஒரு சாரார் வந்து மீன் பிடிக்கிற மக்கள்கிட்ட போய் உபதேசம் பண்ணுறாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் தான் அவங்களுக்கு வந்து அழிவை கொடுக்க போகிறான், கடினமான வேதனை வந்து அவங்களுக்கு வரப்போகுது, அவங்களுக்கு ஏன் போய் நீங்கள் உபதேசம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நல்லடிகள் சொல்கிறாங்க, எங்கள் இறைவனிடம் நம் பொறுப்பிலிருந்து நாம் நீங்கி விடுவதற்காகவும் இன்னும் அவர்கள் ஒரு வேளை தாங்கள் செய்து வருவதிலிருந்து விலகி விடலாம் என்பதற்காகவும் நாங்கள் உபதேசம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவா பண்ணுறாங்க ஒருத்தங்க, பாவம் செய்கிறாங்க ஒருத்தங்க, தாவா செய்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் தாவா செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்கிறாங்க. இப்போ தாவா செய்கிறவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இப்போ தாவா செய்கிறீங்க, அவங்களுக்கு தான் வந்து தண்டனை வரப்போதில்ல இப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நிலைப்பாட்டில் தான் தப்லீக் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்போ வந்து எவர்கள் எது குறித்து உபதேசிக்கப்பட்டார்களோ அதனை அவர்கள் மறந்து விட்ட போது அவர்களை தீமையை விட்டு விலக்கி கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றணும். யார் வந்து தீமையை தடுத்தாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் காப்பாற்றுன்னு நல்லா சொல்கிறான். இன்னும் வரம்பு மீறி அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அவள் செய்து வந்த பாவத்தின் காரணமாக கடுமையான வேதனை கொடுத்தோம். அதாவது பாவம் செஞ்சவன் பாவம் செஞ்சுட்டு பார்த்து அமைதியாக போனவன் 2 பேருக்கு தண்டனை வந்துருக்குது. யார் தாவா பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தண்டனை இல்லைங்கிற கருத்தில் இந்த வசனம் இருக்குது. அப்போ தீமை நடக்கும்போது பார்த்துக்கிட்டு சும்மா போகிறது வந்து மார்க்கத்தில் கிடையாது. அப்போ வந்து இது எந்த அடிப்படையில் இருக்குது, இவங்க மனோயிச்சின் அடிப்படையில் இருக்குது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வசனங்கள் இருக்குது, தீமையை தடுக்கணுங்கிற அடிப்படையில் வசனங்கள் இருக்குது. அப்போ அந்த வசனங்களை கண்டுக்காமல் வெறுமனே தொழுகைக்கு அழைப்பு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தீமைங்கிற லிஸ்ட்டு எப்படி தெரியும்? குரானை படிக்காமல் எப்படி தெரியும்? ஹதீஸ்களை படிக்காமல் எப்படி தெரியும்? வெறுமனே பயான்கள் வழியாக சில விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம், அது போதுமானது கிடையாது. அப்போ வந்து குரானுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கும்போது தான், குரானின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தணும் அப்படி எண்ணம் இருக்கும்போது தான் நாம் இந்த தீமையிலிருந்து விலக முடியும். அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃபில் பார்த்தீங்கன்னா சில இளைஞர்கள் அவங்கள்ட்ட என்ன பேசுகிறாங்க, இந்த சபையில் என்ன பேசுகிறாங்க,
தீமையை குறித்தும் பேசுகிறாங்க. அவர்கள் கொடுமைக்கார அரசின் முன்னிலையில் எழுந்து நின்று வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகி அவனே எங்களுடைய இறைவன், எக்காலத்தும் அவனை என்று வேறு எவரையும் நாங்கள் அல்லான்னு சொல்லி சொல்ல மாட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதையெல்லாம் வழிபட மாட்டோம், அது தீமை, சிலைகள் வந்து தீமையானது, அல்லாவை விடுத்து வேறு யாரை வழிபட்டால் தீமையானது இப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. வரம்பு மீறியதை சொன்னவர்களாகும். அதாவது வந்து அப்படி செஞ்சிட்டா, அல்லாவை தவிர மற்ற யாரையும் புகழ்ந்துட்டா வழிபட்டுட்டா இது வந்து வரம்பு மீறிய வார்த்தை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அவங்களுடைய இதயங்களை வலுப்படுத்தணும் அப்படின்னு விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பகுதியை தான் இந்த சகோதரர் செய்கிறாங்க. நன்மைஞ்சு ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிறாங்க, அந்த லிஸ்ட்டின் பிரகாரம் என்ன இருக்குது அதை மட்டும் போதிக்கிறாங்க. அப்போ தீமைன்னு சொல்லி என்ன இருக்குது அதை தடுக்கிற வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்போ இது செய்யலை, இது செய்யாதனால தான் அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து உதவிகள் வரல. ஜமாத் வளர்ந்து இருக்குது, ஏறக்குறைய 100க்கும் அதிகமான நாடுகள் ஜமாத் இருக்குது, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குதா? வடநாடுகள்ல ஆதிக்கங்களோட தப்லீக் ஜமாத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் வந்து முஸ்லீம்கள் விரும்பாத ஆட்சி ஏன் வருது? அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய பிரகாரம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை இவங்க கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க எங்கே வந்து ஜமாத்தை ஆரம்பித்தாங்களோ அங்கேயாவது ஒரு நல்லாட்சி இருந்திருக்கணுமா இல்லையா? அப்போ வெறுமனே சடங்கு சம்பிரதாயமும் மாறிடுச்சு. இந்த ஜமாத்தும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஜமாத்து வந்து ஒரு பகுதி, எல்லா ஜமாத்துகளும் எப்படின்னா ஒரு குறுகிய வட்டம் போட்டுட்டு இதுதான் வந்து மார்க்கம், இதுதான் வந்து இஸ்லாம், இதை தான் வந்து அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதே வேலையை தான் ஏறக்குறைய 100 வருஷமாக இவங்களும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை போதிப்பதனால தான் சமுதாய மக்கள்கிட்ட வந்து குரானும் போகல. சமுதாய மக்கள்னு சொல்கிறது இவங்ககிட்டயே இவங்க பெருமளவுக்கு வந்து ஏறக்குறைய 100 நாடுகளுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் பல வருஷங்கள் ஜமாத்தில் ஈடுபாடாக இருந்தாலும் குரானுடைய நாலேஜ் இல்லை. ஒரு ஒழு சம்மந்தப்பட்ட ஆயத்து எங்கே இருக்குது, ஜகாத் சம்மந்தப்பட்ட ஆயத்து எங்கே இருக்குது, ஹஜ்ஜு சம்மந்தப்பட்ட உடனே எடுத்து தர முடியாது. ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு தொடர்பு குரானுக்கும் ஹதீஸுக்கும் கிடையாது. குரானுக்கும் பெரியாருக்கும் மத்தியில் தான் தொடர்பு இருக்குது. அதனால் இவங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோன்னு சொல்லக்கூடிய வேலையில் நன்மையை மட்டும் செய்கிறாங்க, ஏவறாங்க, தீமையை தடுக்கிறது இல்லை. இது வந்து குரான் ஹதீஸுக்கு எதிரானது. அல்ஹம்துலில்லாஹி